சாத்தானின் கன்னிகள். லூக்கா 17:1 இயேசு இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம் என்று கூறுகிறார். இங்கு இடறல்கள் எதை குறிக்கிறது? இது முட்டுக்கட்டை, கண்ணி அல்லது சோதனை என்ற பொருளில் சொல்லப்பட்டுள்ளது. இது நம்மை தேவனிடம் நெருங்க விடாமல் செய்யும் சாத்தானின் சூழ்ச்சிகளை குறிக்கிறது. பாவ சோதனைகளும் இதில் அடங்கும். ஏன் இடறல்களை தவிர்க்க முடியாது? 3 காரணங்கள். நாம் தற்காலம் சாத்தானின் ஆளுகையில் உள்ள ஒரு வீழ்ச்சி அடைந்த உலகில் வாழ்கிறோம். இரண்டாவதாக, நாம் ஆதாமின் மூலமாக பாவ சுவாபத்தை மரபுரிமையாக பெற்றிருக்கிறோம். மூன்றாவது, சாத்தான் எப்போதும் நம்மை பாவத்தில் சிக்க வைக்கவும் தேவனிடம் இருந்து நம்மை பிரிக்கவும் சதி செய்து கொண்டிருக்கிறான். ஆதி முதல் சாத்தான் பயன்படுத்தும் ஆயுதங்கள் பொய், பயம், கவலை, பண ஆசை மற்றும் அவிசுவாசம். பாவத்தில் வீழ்த்த அவன் பிரயோஜனப்படுத்தும் சூழ்ச்சி முறை மாமிச இச்சை, கண்ணின் இச்சை மற்றும் ஜீவனத்தின் பெருமை. அவன் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை தேவனைப் போல் மாறுவதும் நன்மை தீமை அறிவதும் நல்ல காரியம்தானே என்று யோசிக்க வைத்தான். இன்றும் சொந்த முயற்சியில் குறைபாடுகளின்றி தேவனைப் போல வாழ மக்களை தூண்டுவதும், அவர்கள் தோல்வி அடையும் போது குற்ற உணர்வை ஏற்படுத்தி தேவனிடம் இருந்து அவர்களை விலக்கி வைப்பதும் அவனது சூழ்ச்சி. இயேசுவே என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினார். நம்மை பரிசுத்தத்தில் நடத்த பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே முடியும். வெறும் சொந்த முயற்சி மாத்திரம் பலன் கொடுக்காது. ஆனால் அவன் இயேசுவிடம் தோற்று போனான். சாத்தான் இயேசுவை 3 வழிகளில் சோதித்தான். தேவனுடைய வல்லமையை சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்துவது, அடுத்து உலக வெற்றிக்காக அவனை வழிபாடு செய்வது, எந்த பரலோக நோக்கமும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை தேவையில்லாமல் சோதிக்க வைப்பது. ஆனால் இயேசுவோ ஒவ்வொரு சோதனையும் தேவ வசனத்தால் எதிர்த்து நின்று ஜெயித்தார். சாத்தான் இன்றும் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்க கண்ணிகளை வைக்கிறான். சாத்தான் சில தேவனுடைய ஊழியர்களை ஊழிய பணியிலும் அங்கீகாரங்களை தேடுவதிலும் மிகவும் பிஸியாக மாற்றுகிறான். எனவே அவர்களுக்கு ஜெபிக்கவும் தேவனுடைய பிரசன்னத்தை தேடவும் நேரமே கிடைப்பதில்லை. தேவனுடனான தனிப்பட்ட உறவையும் நெருக்கத்தையும் இழந்து விடுகிறார்கள். அவர்களை அவனுடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்ளுகிறான். சாத்தான் தந்திரமாக பல தேவாலயங்களின் கவனத்தை சத்தியத்தை பிரசங்கிப்பதிலிருந்து மக்களை மகிழ்விப்பதற்கு மாற்றியிருக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளால் இருதயங்களை குணப்படுத்துவதற்கு பதிலாக உலக ஆசீர்வாதங்கள், நகை சுவைகள், ஊக்கமளிக்கும் பேச்சுகள் மற்றும் விசுவாசிகள் கேட்க வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்களை விட விசுவாசிகள் கேட்க விரும்பும் வார்த்தைகளை பிரசங்கிக்க வைக்கிறான். ஆகவே பிரசங்கங்கள் விசுவாசிகளை மனம் திரும்புதலுக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் வழி நடத்துவதற்கு பதிலாக வெறும் உற்சாகத்தை மாத்திரமே தருகின்றன. ஆராதனை தேவனுக்கு முன் இதயபூர்வமான சுகந்த வாசனையான பலியாக இருப்பதற்கு பதிலாக மக்களை கவர சாத்தானால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக மாற்றப்படுகிறது. ஆவியோடும் உண்மையோடும் செயல்பட வேண்டிய ஆராதனையை உணர்ச்சியை மிகைப்படுத்தும் இசை கச்சேரியாக சாத்தான் மாற்றிவிட்டான். இருதயம் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால் உதடுகள் மாத்திரம் தேவனை துதிக்கும், மனம் அவருக்கு தூரமாக இருக்கும் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். நடனத்தோடு தேவனை ஆராதிப்பது தவறல்ல, ஆனால் இருதயம் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்காமல் தேவனுக்கு தூரமாயிருப்பதுதான் தவறு. சாத்தான் விசுவாசிகளின் போதகர்களையும் தங்கள் சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தும்படி செய்து அவர்களை ஏமாற்றுகிறான். தன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் பிறர் கண்ணில் உள்ள திரும்பை பார்த்து குறை சொல்லி திரியும் சாத்தானின் ஆவி இன்று ஆதிக்கம் செலுத்துகிறது. எனவே கவனமாக செயல்படுங்கள். சிலரை தேவன் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்ற அவருடைய சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க விடாமல் பொறுமை இழந்து தன்னிச்சையாக செயல்பட சாத்தான் தூண்டுகிறான். விசுவாசத்தில்
தேவனே வாசலை திறக்க காத்திருப்பதற்கு பதிலாக தேவனுடைய பரிபூர்ணமான நேரத்துக்கு முன்னால் விரைந்து செயல்பட வைக்கிறான். ஆகார் மூலமாக தேவனுடைய வாக்குறுதியை தாங்களாவே நிறைவேற்ற முயன்ற ஆபிரகாம் மற்றும் சாராளை போலவோ, அல்லது சாமுவேலின் வருகைக்காக காத்திருக்காமல் பொறுமை இழந்து தானே பலி செலுத்திய சவுல் ராஜாவை போலவோ, அல்லது அவசரப்பட்டு ஒரு எகிப்தியனை கொண்டு எபிரேயரை மீட்கும் பணியை நேரத்துக்கு முன்பே தொடங்கிய மோசையை போலவோ செய்ய சாத்தான் துரிதப்படுத்துகிறான். எனவே கவனம் தேவை. சரி, சாத்தானை ஜெயிப்பதுதான் எப்படி? தேவனுடைய வார்த்தைகளை எப்போதும் இரவும் பகலும் தியானித்து இருதயத்தின் உச்சியில் பத்திரப்படுத்துங்கள். இயேசு வேதத்தை கொண்டு சாத்தானை தோற்கடித்தார். எனவே நாமும் அதை தான் பின்பற்ற வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் அனுதினமும் நம் மனதை புதுப்பிப்போம். பரிசுத்த ஆவியானோருடன் நிலைத்திருந்து ஆவியில் விழிப்புடன் செயல்படுவோம். இடரல்கள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் சாத்தானின் கண்ணியில் சிக்காமல் கவனமாக இருப்போம். ஆமென்.